பங்குனி உத்திர நாளில் வரும் சந்திர கிரகணம் சிறப்பு என்ன, இந்தியாவில் எங்கெல்லாம் பார்க்கலாம்? பொதுவாக நம்ம சென்னையில் நமக்கு தெரியுமாங்கிறத தெளிவாக நம்ம இந்த பகுதியில் இதை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஆண்டில் முதல் சந்திர கிரகணம் பங்குனி உத்திர நாளான மார்ச் 25 நிகழ உள்ளது. இந்த நாளில் வரும் ஹோலி பண்டிகை கொண்டாடப்பட உள்ளன. இந்த ஹோலி பண்டிகையின் நாளில் சந்திர கிரகணம் நிகழ்வது இது 100 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழக்கூடிய சந்திர கிரகணம். சிறப்பு வாய்ந்த சந்திர கிரகணமாக இது பார்க்கப்படுகிறது. மீன ராசியில் சூரியன் ராகு இணைந்து கன்னி ராசியில் சந்திரன் கேதுவும் இணையும் நாளில் கேது கிரகம் சந்திர கிரகணம் உருவாகுகிறது. பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் சந்திர கிரகணம் நிகழும் பொழுது சூரிய சந்திர கிரகணம் வானில் தோன்றிய அதிசய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. சூரியன், சந்திரன் மற்றும் பூமி ஆகிய 3 ஒரே நேர்கோட்டில் வரும் பொழுது கிரகணம் ஏற்படுகிறது. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வரும் பொழுது சந்திர கிரக ஒளியானது தடுக்கும் பொழுது சந்திர கிரகணம் எனப்படும். 2024 ஆண்டு 4 கிரகணம் ஏற்பட உள்ளது. மார்ச் 25, 2024 ஆண்டு தேதி அன்று பெரும்பாலும் சந்திர கிரகணம் நிகழ உள்ளது. 100 ஆண்டுகளுக்கு பிறகு பங்குனி உத்திரம் ஹோலி பண்டிகை அன்று நாளான நிகழ உள்ளது. இந்த கிரகணம் இந்த ஆண்டில் நேரப்படி காலை 10:30 மணிக்கு மேல் தொடங்கி மாலை 3:30 வரை பார்த்திங்கன்னா இந்த கிரகணம் மொத்த கால அளவு 4 மணி நேரம் 30 வினாடிகள் நிகழ உள்ளது. இந்த சந்திர கிரகணம் இதை பற்றி நாசா கூறும் பொழுது, அதாவது இந்த ஆண்டின் பொழுது சந்திர கிரகணம் பூமி நிகழும் வெளிப்புற ஒளிவும் தன்மையாக சொல்லப்படும். பொதுவாக சந்திர கிரகணம் ஒளி லேசர் மட்டுமே குறையும் என நாசா தெரிவித்துள்ளது. இந்த சந்திர கிரகணத்தில் இந்தியாவில் காண முடியாது. ஆனால் அமெரிக்கா, ஜப்பான், ரஷ்யா, அயர்லாந்து, இங்கிலாந்து, ஸ்பெயின், போர்ச்சுகல், இத்தாலி, ஜெர்மனி, பிரான்ஸ், நெதர்லாந்து, பெல்சியம், தெற்கு நகரில் உள்ள மற்றும் சுவிட்சர்லாந்து சில பகுதிகளில் இந்த சந்திர கிரகணம் காணப்படலாம். இந்திய நேரப்படியில் பகலில் சந்திர கிரகணம் நிகழ்வதால் அதை நாம் பார்க்க முடியாது. இந்தியாவில் தோஷம் காலம் பொறுத்தவரை என்பதாக கோயில்கள் நடை அடைக்கப்படாது. பங்குனி உத்திர நாளான்ற தினம் அன்று முருகன் சிவாலயங்கள் வழக்கம் போலவே விழாக்கள் நடைபெறும். சந்திர கிரகணத்தை தொடர்ச்சியாக அடுத்து 15 நாட்களுக்கு பிறகு சூரிய கிரகணம் நிகழ உள்ளது. ஏப்ரல் 8 போது மீன ராசியில் ராகு கிரகஸ்தமான சூரிய கிரகணம் நிகழ உள்ளது. இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் நிகழும் சூரிய கிரகணம் என்பதால் இங்கு தெரியாது. மேற்கும் ஜப்பான், வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, பசிபிக், அட்லாண்டிக் பகுதிகளில் இதான் சூரிய கிரகணம் தெரியும். செப்டம்பர் மாதம் 18 புதன்கிழமை சந்திர கிரகணம் நிகழ உள்ளது. நேரடியாக பகல் 7:45 மணி அளவில் கிரகணம் நிகழ உள்ளது. இந்தியாவில் தெரியாது என்பதால் ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, பசிபிக், அட்லாண்டிக் பகுதிகளில் சந்திர கிரகணம் தெரியும். அக்டோபர் 2 2024 சூரிய கிரகணம் நிகழ உள்ளது. இது இந்தியாவில் தெரியாது. வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, பசிபிக், அட்லாண்டிக், ஆர்டிக் பகுதிகளில் சூரிய கிரகணம் தெரியும். என்று இந்த ஆண்டில் 2 சந்திர கிரகணம் 2 சூரிய கிரகணம் நிகழ உள்ளது. எதுவுமே பார்த்திங்கன்னா இந்தியாவில் தெரியாது என்பதை ஒரு முக்கியமாக நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். பொதுவாக சந்திர கிரகணம் வந்துருச்சுன்னா பெரும்பாலும் கோயில் நடை அடைக்கிறது அந்த மாதிரிலாம் எடுப்பாங்க. ஆனால் இங்கே இப்போ இந்த வருஷத்தில் 2024 வரக்கூடிய சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் எதுவாக இருந்தாலும் இந்தியாவுக்கு கோயில் நடை சாத்துவதோ இந்த மாதிரி தோஷம் இருப்பதாகவோ பார்த்திங்கன்னா யாரும் கருத மாட்டாங்க. ஆனால் இந்தியாவில் இது நடக்க வாய்ப்புகளே இல்லை. பொதுவாக 2025 காலங்களில் இந்தியாவில் நடக்கும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. மீண்டும் இதுபோல் சில இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.